வணக்கம். என் பேர் எம் சரோஜினி. தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். என்னங்க 12th ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ எந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? கன்ஃபியூஷன் வேணாம். ஏன்னா நானுமே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் எனக்கு தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றி தெரிய வந்தது. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமாக நல்ல பிளேஸ்மெண்ட் டீம் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் என்னங்க ஆசை இருக்கும்? காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டு வெளியில் வரணும். படிச்சுட்டே இருக்கும் போது சம்பாதிக்கணும்னு சொன்னா யாரு தான் வேணான்னு சொல்லுவா? அதே தான். இதை நான் ஏன் சொல்றேன்னா, எங்க காலேஜ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதே தான் இருக்காங்க, அப்படியே தான் இருக்காங்க. ஏன்னா தேர்ட் இயர் எண்டிங்லேயுமே எங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, இன்டர்னலாகவுமே எக்ஸ்டர்னலாகவுமே. அதுதான் எங்களுக்கு ஃபைனல் இயர் வந்ததுமே கம்பெனிஸ் நல்ல சேலரி பேக்கேஜ்ல வரும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஏன்னா நாங்கள் அந்த ட்ரைனிங்ஸ்னால எங்களால் இன்டர்வியூஸ் எல்லாமே போல்டாக அட்டென்ட் பண்ண முடியுது அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே நல்ல சேலரி பேக்கேஜில் அழகாக பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனல் இயர் எண்டிங் டைம்லையுமே எங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ்க்கான கால் லெட்டர் வர ஆரம்பிச்சிருது. நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். என்னையே எடுத்துக்கோங்க, நானுமே இப்போ ஒர்க்கிங் தான். இதுன்னு இல்லை, இன்னும் சில கம்பெனிஸ்லையுமே எனக்கு ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ யாரு தான் வேணான்னு சொல்லுவா? படிச்சுட்டே இருக்கும் போது சம்பாதிக்கணும்னா உங்களுக்கும் அதே ஆசை தான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? பார்க்கலாம்.